ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கேட்ட ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் ரொம்ப கடுமையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். இடி, மின்னல், காற்று அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மழை கொட்டிகிட்டு இருந்திருக்கு. அந்த ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் கொஞ்ச நேரத்தில் மழை நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா மழை வர வர அதிகமாயிட்டே தான் இருந்திருக்குது, குறைஞ்ச பாடே இல்லை. இதுக்கு மேலேயும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும், உயிருக்கு ஆபத்தாயிடும்னு சொல்லி நினச்சிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிறாங்க. மண்டபத்தில் இருந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே பயம். இடி எந்த நேரத்தில் எங்கே விழுன்னு தெரியாமல் பயத்திலே இருந்துட்டு இருந்தாங்க. இந்த மண்டபத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரே யோசனை ஓடிட்டு இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தன் பாவம் பண்ணியிருந்தாலோ இல்லை கெட்டவனாக இருந்தாலோ இந்த மண்டபத்தில் வந்து இடி விழுந்துரும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்துட்டு ஒரு யோசனை சொன்னார். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் பாருங்களேன், ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவாக எப்போவுமே இடி விழுந்துச்சுன்னா அந்த மரத்து மேலே தான் விழுகும். நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தராக போயிட்டு அந்த மரத்தை தொட்டுட்டு வாங்க. நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடும்போது அவன் மேலே மட்டும் இடி விழுந்து அவன் மட்டும் போயிடுவான். மண்டபத்தில் இருக்க நம்மெல்லாம் பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாரு. அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் இது சரின்னு பட்டதுனால ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இடி யார் மேலேயுமே விழுகலையே, இன்னும் பாவம் செஞ்சவன் யாரும் போய் அந்த மரத்தை தொடலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. யார் மேலேயும் இடி விழுகலை. கடைசியாக ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க, நான் மட்டும்தான் கடைசியாக இருக்கேன், ஒருவேளை நான் தான் பாவம் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. பயத்தில் ஒதுங்கி நின்றுட்டுருக்காரு. அங்கே இருந்தவங்களாம் சும்மா இருந்தாங்களா, விடவே இல்லை. அதனால பிடிச்சி தள்ளி நீ போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. இவரும் பயந்து அந்த மரத்தை கிட்ட போய் அந்த மரத்தை தொட்டார். மரத்தை தொட்டது தான் தெரியும், பயங்கரமான ஒரு சத்தம், இடி விழுந்துருச்சு. நீங்கள்லாம் எதிர்பார்த்தீங்கல்ல இவர் மேலே தான் விழுந்திருக்குன்னு? இல்லை, மண்டபத்து மேலே இடி விழுந்துச்சுங்க. மண்டபத்தில் இருந்த எல்லாருமே காலி. இந்த ஒருத்தர் மட்டும்தான் பொழைச்சிக்கிட்டாரு. இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் மண்டபத்து மேலே இடி விழாமல் இருந்திருக்குது. இதில் இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நல்லவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் காப்பாற்றப்படுவாங்க. இது தாங்க நீதி.